இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, கார்த்தி சாரா? ஆமாங்க, சொல்லுங்க. நான் தான் ரேவதி பேசுறேன். தெரியுங்க, சொல்லுங்க. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ பூர்வீக பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அடிக்கடி போன்ல பேசிக்கிறோம். ஆனா நேர்ல தான் பார்க்க முடியல. ம், என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? அது இங்க நான் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிலை கடைக்கு வந்தேன். இங்க இருக்கிற ராமன் சீத்தை சிலைய பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அத வாங்கலான்னு பார்த்தா அந்த சிலைய நீங்க வாங்கிட்டதா கடைக்காரர் சொன்னாரு. எனக்கு அந்த சிலைய நீங்க விட்டு கொடுக்க முடியுமா? என்ன பதிலே காணும்? எனக்காக அதை விட்டு கொடுக்குறீங்களா? இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் இதுல வருத்தம் இல்லையே? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, நீங்க அதை எடுத்துக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தாங்க. நீங்க இப்போ கோயில்ல தான் இருக்கீங்களா? நான் அந்த சிலையை வாங்கியிருக்கேன்னா நான் கோயில்ல இருக்கேன்னு தானங்க அர்த்தம். ஆமால, நான் ஒரு மக்கு தெரியாம கேட்டுட்டேன். சரி, சிலைக்கான பணத்தை கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போறேன், நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, நீங்க சிலையை வாங்கிட்டு போங்க. திரும்பவும் கேக்குறேன், உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? ஏங்க, எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லைங்க, சந்தோஷம் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீங்க அதை வாங்கிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ். யூ வெல்கம். அண்ணே, அந்த சிலையை அவர் என்ன வாங்கிக்க சொல்லிட்டாரு? நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்தாங்கம்மா, நீங்க ஆசைப்பட்ட சிலையை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ அண்ணே. கார்த்தி சார் இங்கதான் இருக்காரா? எப்படியாச்சும் அவரை தேடி கண்டுபிடிச்சு பாத்துறணுமே.